கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பேதுரு என்றாலே நம்ம என்ன நினைவு வரும்? சேவல் கோவறதுக்கு முன்னாடி அவர் பரிதலிச்சது தான் ஞாபகம் வரும். ஆனால் அவர் செய்த எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குது. அந்த ஒன்று மட்டும் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அவர் குடும்பத்தையே விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினவர். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்காக எதையும் செய்வார். அப்படி ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டு தான் சுகமானாங்க. ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுஸ்தமானாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் அற்புதங்கள் செய்வீர்கள் அப்படின்னு. அது ஆண்டவர் அந்த பேதுரு மூலமாய் நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, என்னை நேராக சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்க, அவருக்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லி மரண பரியந்தம் ஆண்டவரை பற்றி கொண்டது, இரத்த சாட்சியாய் மறித்தது, இதையெல்லாம் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நாம் அதே போல் நம்மளோட உறவினர்கள் தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பு செய்தோ அதையே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க செய்த அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியங்களை நாம் யோசித்து அந்த அன்பை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கெட்டதை நம்ம மறக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளையாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். பழகையும் நினச்சிட்டு இருக்காமல் நாம் ஆண்டவர் எப்படி நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அதை மறந்து போகிறாரோ, அதே போல் நாம்ளும் மற்றவர்களை மன்னித்து மறந்து போகிறவர்களாய் அந்த பாவ காரியங்களை மறந்து அவர்கள்கிட்ட எப்பொழுதும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளை பார்க்குறவர்கள் நம்மை பின்பற்றுகிறவர்களாய், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளோ அழகாக நம்மளை நேசிக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம எவ்வளோ தீங்கு செய்தோம், அப்படி இருந்தும் நம்மளை நேசித்து நம்மகிட்ட அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் தேவ பிள்ளையாக முன்மாதிரியாக இருக்கணும். சரிங்களா? இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையிலே இதை பழைய காரியங்களே நினைத்து அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பேசுனாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. அப்படி இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதாவது இருக்கும், அந்த நல்லதை பார்த்துட்டு அவங்கள பாராட்டுங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்துங்க. சரிங்களா? இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.